திமுக நமக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதா. பிஜேபி நமக்கு கெடுதல் ஏதாவது பண்ணாங்கன்னா எடப்பாடி சார் will not stand up for us. women are just not safe. மேக்ஸிமம் ரேப் அங்கே தான் நடக்குது. பொள்ளாச்சி சம்பவம் நடந்ததுங்க. அதிமுக காணாமல் போயிட்டாங்க. மணிப்பூர் நிலைமை தான் நம்மளுக்கும். ராஜஸ்தானில் ராஜஸ்தானி அப்படிங்கிற மொழியே இல்லை. பிஜேபி டாமினேட் பண்ணி அதை அழிச்சிட்டாங்க. இங்கே வந்தால் அந்த நிலைமை தான் நம்மளுக்கு. இது திராவிட மண். எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் நின்று பதில் சொல்லுவோம். நீங்கள் எப்படி ஸ்லீவ்லெஸ் போடுறீங்க, நீங்கள் எப்படி வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னு. எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருந்ததே கிடையாது. அப்பா எப்படி ரிசீவ் பண்ணுறாரு, அப்பா என்ன சொல்கிறாரு, எதாவது அட்வைஸ் பண்ணுறாரா? நான் யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டேங்க. ஹீ இஸ் மை சைல்ட். ஐ எம் நாட் தி ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ. யாருமே அவர் பேரையே பயன்படுத்த மாட்டீங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே வச்சிருக்கீங்க. அவங்கள பற்றி நாங்கள் ஏன் பேசணும்? அவர்த்துட்டு நம்ம இன்னைக்கு தமிழகத்தில் அரசியலே பண்ண முடியாத இடத்துக்கு தள்ளிட்டார் இல்லை மேம். நம்ம விஜய் சார் பழி வாங்குறது எங்கள் லீடரோட வேலை கிடையாது. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் உடன் Enrich Money Investor Awareness Conclave ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதிமுக பாஜக கூட்டணியும் களத்தில் திமுக கூட்டணிக்கு கடுமையான ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க. இபிஎஸ் களம் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு தான் இருக்குது. விஜய்லாம் சீன்லேயே இல்லைன்ற இடத்துல பதிவு பண்ணுறாரு. அவங்க ஒரு டஃப் ஃபைட்டை திமுக கொடுக்குறாங்களா களத்தில்? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, மக்களுக்கு அவங்கள பற்றியும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதிமுக நமக்கு பண்ணுற மிகப்பெரிய துரோகம் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதா. ஏன்னா பிஜேபிக்கு நம்ம இருந்தால் என்ன, நம்ம செத்தா என்ன, நம்ம படித்தா என்ன, நம்ம என்னானா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃப்ரேம் தான். சவுத் இந்தியா பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. முஸ்லிம்ஸ், சவுத் இண்டியன்ஸ், தே ஆல்வேஸ் ட்ரீட் வெரி பேட்லி. கொரோனா வந்தப்போ கூட நமக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கலிங்க. நம்ம மெட்ரோ ஒர்க் ஏன் டிலே ஆகுது தெரியுங்களா? தே ஹவ் நாட் கிவன் அஸ் ஃபண்ட்ஸ். நம்ம ஃபார்மர்ஸ், அதாவது லைஃப்பில் முக்கியமான 2 விஷயம், ஃபுட் அண்ட் எஜுகேஷன். ஃபுட் எங்கிருந்து வருது? நம்ம ஃபார்மர்ஸ் பற்றி கவலை இல்லை, நம்ம எஜுகேஷன் பற்றி கவலை இல்லை. நீட்டெல்லாம் கொண்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களும் எங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. இல்லை, இந்த முறை அவங்க 27 இடங்களில் நிற்கிறாங்க. நிறைய இடங்களில் திமுக கூட்டணிக்கு, உதாரணத்துக்கு தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அதிமுகவும் சேர்ந்து இருக்கும்போது பலம் அதிகமாக இருக்குது. இந்த முறை அப்படிலாம் நம்ம பிஜேபியை டிசோன் பண்ணிட முடியாது. அவங்க 5லேருந்து 6 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னா நம்ம நிறைய டேட்டாஸ் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பிஜேபி ஒரு ஃபோர்ஸே இல்லை, ஒரு த்ரெட்டே இல்லைன்ற முடிவுக்கு எப்படி வரீங்க? இல்லைங்க, அவங்கள நான் பலவீனமாக தான் பார்க்குறேன். 100% மக்களுக்கு தெரிஞ்சு அதிமுக கூட இருந்தும் பலவீனமாக தான். ஆமாம், அவங்க யார் கூட இருந்தாலும் பலவீனம் தான். அதிமுக நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு கிளாரிட்டியே இல்லை. கூட்டணி வேணுமா வேண்டாமா, லவ் பண்ணுறியா இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெளிவே இல்லாமல் இருக்காங்க. ஓட்டுக்காக அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அது நமக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். ஏன்னா நாளைக்கு பிஜேபி நமக்கு கெடுதல் ஏதாவது பண்ணாங்கன்னா எடப்பாடி சார் will not stand up for us. He will just continue to obey them and be an employee. He will not take up for us. அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்றாரு. இல்லைங்க, சொல்றாருங்க, விட்டுருவாரு. மாநில உரிமைகளை திமுக விட்டு கொடுத்த அளவுக்கு நான் விட்டுறலாம் மாட்டேன். ஏன்னா நாங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கோம். நாங்கள் இங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தால் நாங்கள் இன்னும் உரிமையாக நிதிகளை கேட்டு வாங்கி தமிழகத்தை பலப்படுத்துவோம் அப்படின்னு இபிஎஸ். இல்லைங்க, that's the biggest joke. கண்டிப்பாக அவர் he will not stand up for us and you won't believe. ராஜஸ்தானில் ராஜஸ்தானி அப்படிங்கிற மொழியே இல்லை. பிஜேபி டாமினேட் பண்ணி அதை அழிச்சிட்டாங்க. சான்ஸ்கிரிட், ஹிந்தி மட்டும்தான் இருக்கு. இங்கே வந்தால் அந்த நிலைமை தான் நம்மளுக்கும். தமிழர்கள் நம்ம இருக்கவே மாட்டோம். நம்ம ரொம்ப சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் டாமினேட். இல்லை, அதான் அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப பயமுறுத்துறீங்க, அப்படிலாம் விட்டுருவாங்களா என்ன, அப்படிலாம் விட்டுருவோமா என்ன, நீங்க தேவையில்லாம பேனிக்க பண்ணிட்டாங்களேங்க. மணிப்பூர் நிலைமை தான் நம்மளுக்கும். எங்க மணிப்பூர்ல நடந்த ஒரு விஷயம், ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு நடந்தா பிஜேபி கண்டுக்கவே மாட்டாங்க. மணிப்பூரையே கண்டுக்கலைங்களே. இப்போ அவங்க சொல்றாங்க இல்லைங்க, திமுக கவர்மெண்ட்ல பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு. சத்தியமா சொல்றேங்க, நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ நிறைய கான்ஃபரன்சஸ்க்கு நார்த் இந்தியாவுக்கு போவேன். டெல்லியிலலாம் கௌதம் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். நான் அங்கே ஆட்டோ பஸ்ஸில் தான் போவேன். ஹேண்ட்பேக்கெல்லாம் நான் அப்படி டைட்டாக பிடிச்சிப்பேன். எம்பி, யூபி, ஹரியானா, பிஜேபி ரூல்ட் ஸ்டேட்ஸ், விமன் ஆர் ஜஸ்ட் நாட் சேஃப். மேக்ஸிமம் ரேப் அங்கே தான் நடக்குது. இங்கே கண்டிப்பாக க்ரைம்ஸ் நடக்கக்கூடாது.
ஐம் நாட் சேயிங் கிரைம்ஸ் கேன் ஹேப்பன், அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமென். பட் ஒரு லீடர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்லங்க. நம்ம லீடர், எங்கள் லீடர் வந்து டிஎம்கே லீடர் அதை வந்து ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் கூட அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். மற்ற கிரைம்ஸ் நடந்ததுக்கப்புறம் நான் திமுகவில் இருக்கேன், ஐ எம் இன் பவர்ஃபுல் போஸ்ட், பொறுப்பு பதவின்னு சொல்ல மாட்டேன். ஐ நோ தட் ஒரு ஃபுல் டீமே ஒர்க் பண்ணுதுங்க, எப்படி இதை அரெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஃபுல் டீமே ஒர்க் பண்ணுது. ஸோ நாங்கள் வந்து பிஜேபி மாதிரி அதை பற்றி கண்டுக்காமல் இல்லை. சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி சாரி சொல்கிறோம், தண்டனை வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் சம்பவத்துக்கு முன்னாடி நம்ம என்ன அதுக்கான ப்ரிகாஷனாக இருந்தோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உளவுத்துறை என்ன செய்யுது, காவல்துறை என்ன செய்யுது, எவ்வளோ காவல்துறை பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்குன்னு இப்படி அதை சுற்றி நிறைய கேள்விகளை பிஜேபியினரும் அதிமுகவினரும் எழுப்பிட்டே இருக்காங்க. இல்லைங்க கௌதம், தோஸ் ஆர் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ். ஸோ க்ரைம் நடக்கிறது வந்து சம்டைம்ஸ் யாருமே ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. But we have a team that's working hard to make sure these things do not happen again. We are on it. டிவிகே மாதிரி நாங்கள் ஓடலை, நின்று கனிமொழி மேம் பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா. எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் நின்று பதில் சொல்லுவோம். நாங்கள் யாருமே வந்து பாடி கார்ட்ஸோட எங்கேயுமே போகிறது இல்லைங்க. நீங்கள் கனி மேம் ஆகட்டும், தமிழச்சி மேம் ஆகட்டும், உதயன் ஆகட்டும், நாங்கள் யாருமே வந்து அப்படி ஒரு படையோட போகிறது கிடையாது. We are okay with talking to people. We hug them. We put our arm around them. We are approachable people. நான் என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. பெரம்பூரில் இருக்கிற 2 விமன் கிட்ட எதுனாலும் கால் பண்ணுங்க. சேகர் அண்ணா கிடைக்கலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, எள் அண்ணா பிஸியாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க, அன்பில் அண்ணா கிடைக்கலன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். மை பர்சனல் நம்பர் ஐ ஹவ் கிவன். ஐ டோன்ட் even mind giving my number now because I'm not scared of people. நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நான் பேஷண்ட் கூட இருந்தால் நான் திருப்பி கால் பண்ணுறேன். Leave a message, I will call back. We are not scared of people. ஆனால் இந்த எலெக்ஷனில் பெண்கள் பாதுகாப்பு ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஆமாம், அதிமுகவினர் அம்மா பெட்ரோல்னு நாங்கள் ஒரு ஸ்கீம் ஏற்கனவே இருக்குது, அதை திமுக ஒழுங்காக நடைமுறைப்படுத்தலை, நாங்கள் இன்னும் அதை எஃபெக்டிவாக பண்ணுறோன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வேலுநாச்சியார் படைன்னு ஒன்று பெண்கள் பாதுகாப்புக்குனே உருவாக்க போகிறோன்னு அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஸோ பெண்கள் பாதுகாப்பு ஒரு பெரிய பிரதான காரணம் தேர்தலில் ரோல் ப்ளே பண்ணும்போது அங்கே திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு ஒரு விதமான ப்ரெஷராக இருக்கும்? பொள்ளாச்சி சம்பவம் நடந்ததுங்க. அதிமுக காணாமல் போயிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சு அவங்க ஃபேஸ் பேக் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இஷ்யூவை பார்த்தாங்க. We are not like that. We are very fast. It's not a pressure. We will handle it. அது உங்களுக்கு ப்ரெஷராக இல்லை, கண்டிப்பாக நாங்கள் we are on it. We'll handle it. ஓகே. இப்போ இந்த எலெக்ஷனில் எல்லாரும் பெண்களை வாக்குகளை மையப்படுத்தி தான் மொத்த தேர்தலும் அணுகிறாங்க. முதலமைச்சர் எல்லா கூட்டங்களையும் பெருசாக பேசுகிறாரு, பெண்கள் படுற கஷ்டங்களை ஒரு பெரிய லிஸ்ட் அவுட்டே பண்ணுறாரு. விஜய் அவர்களும் சரி, இபிஎஸ் அவர்களும் சரி. ஒரு அஸ் அ பெரியாரிஸ்ட், அஸ் அ உமன், இன்னும் 2 நாளில் பெண்கள் ஓட்டு போட போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கட்சி திமுக மட்டும்தான். ஏன்னா நிறைய திட்டங்கள், விடியல் பயணம் திட்டம், தோழி விடுதி திட்டம், they want to make sure women are financially secure and stable. ஏன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளோ என்னங்க, கலைஞர் ஐயா அப்படி இருந்தபோது எல்லாரும் என்ன கேட்பாங்க, உங்கள் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் அப்படி தான் கேட்பாங்க. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? கலைஞர் ஐயா வந்து என்னோட பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அவர் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி, திவ்யா நல்லா படிக்குதா, நல்லா படிக்க சொல்லுங்கள். ஸ்கூலில் கொடுக்குற பாட புத்தகம் மட்டும் படித்தா பத்தாது, ஜென்ரல் புக்ஸும் படிக்க சொல்லுங்கள். அவர் யார் எந்த ஒரு பேரண்ட்டை பார்த்தாலும் உங்கள் பொண்ணு நல்லா படிக்குதான்னு தான் கேட்பார். திமுக பெண்களுக்கு மரியாதை தர ஒரு கட்சி, முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு தலைவர் இருக்கிற ஒரு கட்சிங்கிறது நான் ரொம்ப பெருமையோட ரொம்ப கர்வமாக சொல்லுவேன். ஒரு நாள் கூடங்க கௌதம், எங்கள் யாருக்குமே, நான் பத்மபிரியா, மாதவி, யாழினி எல்லாரும் இருக்கோம், எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருந்ததே கிடையாது. ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது, வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது. என்னோட இன்ஸ்டாவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி ஸ்லீவ்லெஸ் போடுறீங்க, நீங்கள் எப்படி வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னு. எங்கள் லீடர் திமுகவில் இருக்கிறவங்க ஒரு நாள் கூட எங்களுக்கு துப்பட்டா போடணும் அப்படி ஒரு ட்ரெஸ் கோடு இருந்தது கிடையாது. பார்ட்டியில் வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா என்ன? அஃப்கோர்ஸ் பிஜேபியில் வந்து மோகன் பகவத் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்காரு. அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, பெண்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அவர் பப்ளிக் ஸ்பீச்சில் ஐ கேன் ஷோ யூ ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. எங்கள் கட்சியில் எப்படி தெரியுமாங்க, யூ ஓன்ட் பிலீவ், என்னோட டிஆர்பி ராஜாண்ணா அவர்கிட்ட என்னால் என்னோட பிரேக்கப் பற்றி பர்சனலாக பேச முடியும். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் என்னால் பர்சனலாக அவர்கிட்ட பேச முடியும். ரொம்ப இன்ஃபார்மலாக. நான் மட்டும் இல்லை,
எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் எங்கள் டிஆர்பி ராஜா அண்ணா கிட்ட ஒரு காஃபியை கையில் வச்சுட்டு இன்ஃபார்மலாக உட்காந்து சிரித்து அவர்கிட்ட பேச முடியும். அண்ணா இஸ் தட் இன்ஃபார்மல் வித் அஸ். விஜய் சார் கிட்ட பண்ண முடியுமா? அக்சசபிளாக தான் இருக்குன்றாரு மேம். நான் வெற்றி பெற்றா தொகுதியில தான் இருப்பேன், அங்கேயே வீடு எடுக்க போறேன், அங்கே தான் இருக்க போறேன். இப்போதான் அவர் ஒன்ஸ் அ மந்த் வருவாரு அப்படிங்கிறாரு. அக்சஸ் பண்ற இடத்துல தான் நான் இருப்பேன், அப்படி இல்லைனா கூட என்னோட தளபதிகள் களத்துல இருப்பாங்கன்னு தான் சொல்றாரு. இல்லைங்க, நான் பார்க்கல அவர் களத்தில், எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் தட் எவர் ஹேப்பன். ஏன்னா அவர் நடிகராக இருந்த போதே அவரை பார்க்கறதே ரொம்ப கஷ்டங்க. சில ஆக்டர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துடலாம், பட் அவர் அப்படி பார்க்க முடியாது. ஓகே, ஹீ இஸ் நாட் அப்ரோச்சபிள். இப்போ அஜித் சார் வந்து ஒரு மாதிரி ஒரு மக்களோட மக்களாக பழகிறாருல்ல, அவர் பேசுறதாகட்டும், அவர் சொல்கிற விஷயங்கள். கரூர் சம்பவத்தை கூட அஜித் சார் என்ன சொன்னார்? வி ஆர் ஆல் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் எங்கேயோ கார் ஓட்டிட்டு இருக்காரு, ஆனால் என்ன சொன்னார்? கரூருக்கு நானும் பொறுப்பு அப்படிங்கிறாரு. விஜய் சார் என்ன சொல்றாரு? என்ன பிளேம் பண்ணாதீங்க, என்ன பிளேம் பண்ணாதீங்க. யாருங்க உங்களை பிளேம் பண்ணா? நீங்க இருந்திருக்கணும் அப்படின்னு தான் சொன்னோம். நீங்க பெர்மிஷன் கொடுக்கல, நீங்க பெர்மிஷன் கொடுக்கல. அவர் மேல ஒரு பழியை தூக்கி போடுறீங்க. சட்டப்பேரவையில முதலமைச்சர் அந்த தலைவர் லேட்டா வந்தது தான் காரணம்னு ஒரு முதலமைச்சரை வாசிக்கிறார். அது கரெக்ட். அப்ப அவர் ரியாக்ட் பண்ணி தானே ஆவாரு. we are saying you cannot go late. you cannot. எங்க லீடர் ஒரு மீட்டிங் கூட லேட்டா வந்தது இல்லைங்க. அண்ட் ஓவர் கூட்டமா இருக்கு மேம், நம்ம தான் பார்க்கணும். இல்லைங்க, அவர் அப்படி லேட்டா போகக்கூடாதுங்க. அவருக்கு என்ன, சரி எப்படி இருந்தாலும் மக்கள் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, நான் லேட்டா போனா ஒன்றும் ஆக போறது இல்லை, டீஹைட்ரேஷன் காஸ் டெத். ஸோ அவரு ஏன் என்ன பிளேம் பண்றீங்க? நான் ஒன்னா என்னோட ஆஃபீஸ்ல இருப்பேன், இல்லாட்டி வீட்டில் இருப்பேன். சிஎம் சார் நீங்க வேணா வந்து என்ன பழிவாங்கன்னா, does he think my leader is jobless? அவருக்கு வேற வேலை இல்லைங்களா? விஜய் சார் பழி வாங்குறதா அவரோட வேலையா? Are we that jobless? அவருக்கு வேற நிறைய வேலை இருக்குங்க. பெண்களை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், மக்களை பார்த்துக்கணும். விஜய் சார் பழி வாங்கிறது வந்து எங்கள் லீடரோட வேலை கிடையாது, அது அவரோட நோக்கமும் கிடையாது. அவர் வந்து அவரை பற்றி பேசுறதே இல்லைங்களே. we don't want to talk about him. இப்போ நீங்க கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன். அதுதான் என்னுடைய இன்னொரு கேள்வியாகவும் இருக்கு. அது முதலமைச்சராகட்டும், துணை முதல்வராகட்டும், கனிமொழி மேடம் ஆகட்டும், யாருமே அவர் பேரையே பயன்படுத்த மாட்டீங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்கீங்க. இல்ல கிடையாதுங்க. அவருக்கு வந்து we consider them very inconsequential. அவங்கள பத்தி நாங்க ஏன் பேசணும்? எங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு. தவிர்த்துட்டு நம்ம இன்னைக்கு தமிழகத்துல அரசியலே பண்ண முடியாத இடத்துக்கு தள்ளிட்டாரு இல்ல மேம், நம்ம எப்படி அவரை தவிர்க்க முடியும் நான் கேட்கிறேன். இல்லைங்க, we don't want to talk about a political party that is immature and irrelevant. They don't ஒரு political irrelevant தான் நினைக்கிறீங்களா? 100%ங்க. ஒரு political awareness இல்லாத ஒருத்தரை பத்தி நான் ஏன் பேசணும்? ஓகே மேம், நம்ம ஒரு ரெண்ட் ஆஃப் இதுக்கு வந்துட்டோம். நிறைவாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு தீவிர அரசியல் இருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க, உங்களுடைய முதல் தேர்தல். ஸோ அப்பா எப்படி ரிசீவ் பண்ணுறாரு? அப்பா என்ன சொல்கிறாரு? எதாவது அட்வைஸ் பண்ணுறாரா? இது இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும், கட்சி இப்படி இருக்கும், அரசியல்னா இப்படி இருக்கும், இதெல்லாம் தாங்கிக்கணும், இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த மாதிரிலாம் ஏதாவது அட்வைஸ்லாம் அப்பா கொடுக்குறாரா? அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன உங்களுடைய இந்த ஆக்டிவிட்டீஸ்? அப்பாவும் நானும் ஒரு நார்மல் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஆனால் நான் தான் பேரண்ட், அவர் தான் சைல்டு. ஐ எம் நாட் இஸ் மதர், ஐ எம் இஸ் கிராண்ட் மதர். அதனால நான் தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்கள்ல, பொண்ணுனா அப்பாஸ் பிரின்சஸ். ஐ எம் நாட் அப்பாஸ் பிரின்சஸ், ஐ எம் இஸ் வாரியர். அண்ட் நான் எது கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு, அவர் எது கேட்டாலும் நான் பண்ணணும்னு நினைப்பேன். ஹீ இஸ் மை சைல்டு. ஐ எம் நாட் தி ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ, ஹீ இஸ் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ. அண்ட் நான் யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டேங்க. அப்பா அரசியலே இல்லை, அவருக்கு சினிமா தான் எல்லாமே. நான் அரசியலுக்கு வந்தது அவர் ஆரம்பத்தில் பயந்தார். ஏன்னா எவ்வளோதான் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தாலும் he still the father of a daughter. ஸோ பயந்தார். பட் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சண்டை போட்டு கன்வின்ஸ் பண்ணி I'm a politician now. திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? எவ்வளவு இடங்கள் வெற்றி பெறுறாங்களோ எல்லாம் கணிக்க முடியுதா? தமிழ்நாடு will rise. We are unstoppable. நாங்கள் தான் ஜெயிப்போம். இது திராவிட மண். நன்றி மேம், இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ கௌதம். Kirigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் உடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.